Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா PHP array functionsல array unique அப்படிங்கற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஃபைல் நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. நான் என் ஃபைலை ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன். சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா டைரக்ட்டா PHP tag நான் ஓபன் பண்ணிக்கிறேன். PHP tag நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? array unique அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம கொடுக்குற அரே வேல்யூஸ்ல டூப்ளிகேட் வேல்யூஸை நமக்கு ரிமூவ் பண்ணிடும். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வேல்யூவை ஒரு நார்மல் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டு அதை அரேவாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா $நேம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் என்னோடய வேல்யூஸை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அந்த வேல்யூஸை அரேவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அரே அப்படின்ற ஃபங்க்ஷன் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ராம் ஷாம் அகைன் மறுபடியும் நான் ராம்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா குமார் மறுபடியும் ஷாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராம் 2 தடவை கொடுத்துருக்கேன், ஷாம்ன்றது 2 தடவை கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு அது இல்லாமல் அவுட்புட் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா $resன்னு ஒரு வேரியபிளில் எனக்கு இந்த டூப்ளிகேட் வேல்யூ ரிமூவ் பண்ணி வர ஆன்சரை நான் ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக இந்த டூப்ளிகேட் வேல்யூவை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா array_unique. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க அரே வேல்யூஸில் இருக்க டூப்ளிகேட் வேல்யூஸை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ என்னோடய வேரியபிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து $ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? print_r நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $resஸை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபைல் சேவ் பண்ணிக்கலாம் ப்ரௌசரில். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸை ரிமூவ் பண்ணிடுச்சு. நமக்கு வந்து ராம் ஷாம் குமார் 3 வேல்யூஸை மட்டும் நாம் வந்து 5 வேல்யூஸ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? அதில் டூப்ளிகேட் வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3rd ஒன்று 5th ஒன்று நமக்கு டூப்ளிகேட்ஸ். அதனால தான் பாருங்கள் நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூ 0ல் வந்து ராம் ஸ்டோர் பண்ணியிருக்கு, 1 இண்டெக்ஸில் ஷாம், 3 வந்து 2 ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ல் ஒரு டூப்ளிகேட் வேல்யூ இருக்குது, அதனால் நமக்கு அதை டிஸ்பிளே பண்ணலை. 3rdல வந்து குமார் இருக்குது. ஸோ இது மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரே வேல்யூஸில் இருக்க டூப்ளிகேட் வேல்யூஸை ரிமூவ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorjazz.com விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.